ஹாப்பி மார்னிங் கிளாஸ். இன்னைக்கு செஷனில் இந்த வீடியோவில் நம்ம ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது சம்ஸை அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்வலாக எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஃபார்ம் ஷார்ட் ஃபார்மை கொடுத்து அதோட லாங் ஃபார்ம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னாக்கா லாங் ஃபார்ம் கொடுத்து அதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. ஐடென்டிட்டிஸில் ரெண்டு பார்த்தோம் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷார்ட் ஃபார்ம், அது ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் லாங் ஃபார்ம் பார்த்தோம். அதுதான் இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சமயத்தில் உங்களுக்கு ஐடென்டிட்டியை கொடுத்துருவாங்க, யூஸிங் திஸ் ஐடென்டிட்டின்னு கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது என்ன ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ எக்ஸ்பேண்டுன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்தாங்கனாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இது எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஐடென்டிட்டியோட எக்ஸ்பேண்டட் ஃபார்மை யூஸ் பண்ணி வேரியபிள்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்க இதை பார்த்தா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? இது ஏ இது பி அப்படின்னாக்க இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணணும் இங்கே நம்ம. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குன்னா அப்போது ஏ தான் 2y, பி தான் 3z. கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரில் ஏவுக்கு பதிலாக 2yயும் பிக்கு பதிலாக 3zயும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுற முக்கியமான தப்பு, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா ஏ ஸ்கொயர் இங்கே 2y அப்படின்னு ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் இருக்குது, வேரியபிளும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஏக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணும்போது 2yயை போட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணணும். இது 2yயோட ஹோல் ஸ்கொயர். இது நிறைய பேர் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா 2y ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுவீங்க. அது தப்பு. 2y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் 2 டைம்ஸ் ஏ என்னது 2y, பி என்னது 3z, ப்ளஸ் அடுத்து பி ஸ்கொயர் இருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3z அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 3z த ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் கவனமாக இருக்கணும். இப்போ ஸ்கொயர்னால் நமக்கு என்னன்னு தெரியும், அதையே திருப்பி 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் அதான் ஸ்கொயர். அப்போது 2y ஸ்கொயர் எப்படி வரலாம், 2y டைம்ஸ் 2y ப்ளஸ் 2 டைம்ஸ் 2y டைம்ஸ் 3z ப்ளஸ் 3z டைம்ஸ் 3z. ஏன்னா இது ஸ்கொயரிங்க. 2y டைம்ஸ் 2y எப்படி என்ன வரும், நமக்கு மல்டிப்ளிகேஷன் தெரியும், டேர்ம்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியும் நமக்கு. அப்போது 4y ஸ்கொயர் வந்துடும். 2 டைம்ஸ் 2y டைம்ஸ் 3z எவ்வளோ வரும், 2 டைம்ஸ் 2 4, 4 டைம்ஸ் 3 12, y டைம்ஸ் z yz, 3z டைம்ஸ் 3z 9z ஸ்கொயர். ஸோ 2y ப்ளஸ் 3z த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணால் 4y ஸ்கொயர் ப்ளஸ் 12yz ப்ளஸ் 9z ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். இதை நம்ம எப்படி பண்ணோம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணாமையும் பண்ணலாம். 2y ப்ளஸ் 3z த ஹோல் ஸ்கொயர்னால் என்னது, ஸ்கொயர்னால் அதையே திருப்பி இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணுறது. அப்போது 2y ப்ளஸ் 3z த ஹோல் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 2y ப்ளஸ் 3z டைம்ஸ் 2y ப்ளஸ் 3z. ரெண்டு பாலினாமியல் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. கிரிட் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அதை மல்டிப்ளை பண்ணி எழுதினீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்குறது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இதுக்கு உண்டான கரெக்டான ஐடென்டிட்டியை எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரணும். அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. சரியா? கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா மார்க் வராது. இப்போ இந்த ஐடென்டிட்டி பார்த்துட்டோம். செகண்ட் ஐடென்டிட்டி பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, உங்களை சிம்பிளிஃபைடு ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இது எந்த ஐடென்டிட்டியோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் நான் அந்த ஐடென்டிட்டி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், மனப்படமாக தெரியணும். அந்த 7 ஐடென்டிட்டியும் லெஃப்ட் சைடு கொடுத்தா ரைட் சைடு தெரியணும், ரைட் சைடு கொடுத்தா லெஃப்ட் சைடு தெரியணும். அது முக்கியம். அதை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க.
இப்போ மனப்பாடம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும், இதை பார்த்தாலே எப்படி இருக்குது, எம்மோட பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது. 3 ஆச்சு, 2 ஆச்சு, 1 ஆச்சு, எம்ஏ காணோம். என்ன காணவே காணோம். 1 2 3. இது எந்த ஐடென்டிட்டி? ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபோ இல்லாட்டி ஏ மைனஸ் பி த ஹோல் கியூபோ, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஐடென்டிட்டி தான். அதுக்கு தான் இந்த மாதிரி ஆகும்னு நமக்கு தெரியும். இப்போது ஏ ப்ளஸ் பியா மைனஸ் பியான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ ப்ளஸ் பியாக இருந்தாக்க எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்க ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு மாறி வருது. அப்போனா இது ஏ மைனஸ் பி த ஹோல் கியூபாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஏ மைனஸ் பி த ஹோல் கியூபோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இது அப்படின்ட்டு. அப்போனா இதை ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் அப்படிங்கிற ஃபார்முக்கு மாற்றணும். அதான் ஷார்ட் ஃபார்ம். ஓகே. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூபோட வேல்யூ என்ன, ஃபார்முலா என்ன? ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். இப்போது இது ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் மாதிரி இருக்குன்னாக்க அப்போது இங்கே ஏ கியூப் அப்படிங்கிறது தான் 8m கியூப். ஏன்னா ஏ கியூப் இருக்கிற அதே இடத்துல தான் 8m கியூப் இருக்குது. அதனால் ஏ கியூப் தான் 8m கியூப். பி கியூப் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் 27n கியூப் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போது இது ரெண்டுத்துக்கும், இது ஏ கியூப் 8m கியூப்னா ஏ என்னவா இருக்கும்? நமக்கு தெரியும். ஏன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா, ஏதோ ஒன்று 3 தரம் மல்டிப்ளை பண்ணதுனால தான் இது ஏ கியூப் ஆச்சு. அதாவது ஏவை 3 தரம் மல்டிப்ளை பண்ணதுனால ஏ கியூப் ஆச்சு. அப்போது ஏதோ ஒன்று 3 தரம் மல்டிப்ளை பண்ணால், அதோடையே 3 தரம் மல்டிப்ளை பண்ணால் 8m கியூப் வரும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே நீங்கள் உங்களுக்கு ஸ்கொயர்ஸு கியூப்ஸ் எல்லாம் நல்லா தெரியணும். தெரிஞ்சிச்சுனாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. எம்ஐயே 3 தரம் மல்டிப்ளை பண்ணால் எம் கியூப் ஆகிடும். கரெக்டாக? 2 3 தரம் மல்டிப்ளை பண்ணால் 8. 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 8. ஸோ அப்போ இது என்னவா இருக்கும்? 2m தான் இருக்கணும். ஏன்னா 2m டைம்ஸ் 2m டைம்ஸ் 2m தான் 8m கியூப். ரைட்டா? அப்போது ஏங்கிறது 2m தான் இருக்கணும். இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பொறுமையாக இந்த வீடியோவை திருப்பி திருப்பி கேட்டு இதை புரிஞ்சுக்கங்க. அதே போல் பி கியூப் 27n கியூபாக இருந்தாக்க அப்போ பி என்னவா இருக்கணும்? பி வந்து நெகட்டிவ் 3n இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் 3n டைம்ஸ் நெகட்டிவ் 3n டைம்ஸ் நெகட்டிவ் 3n தான் நெகட்டிவ் 27n கியூப் அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் சிம்பிளாக எடுத்து அதை ஃபார்முலாவில் எழுத வேண்டியதுதான். ஏ வந்து 2m, அதனால் இங்கே 2m போட்டாச்சு. பி வந்து நெகட்டிவ் 3n, அதனால் இந்த 3n போட்டாச்சுங்க. போட்டு கியூபு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்தாச்சு. ஓகேவா? ஸோ ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்து உங்களை சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கேட்டாங்கன்னாக்க ஐடென்டிட்டி கண்டுபிடிங்க, அது வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே எதை மல்டிப்ளை பண்ணால் 3 தரம் மல்டிப்ளை பண்ணால் 3 தரமோ 2 தரமோ அது ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணால் இது வருமோ அதை கண்டுபிடிக்கணும். அது முக்கியமான ஸ்டெப்பிங்க. ஓகேவா? இங்கே வந்து இந்த 8m கியூபை நீங்கள் அப்படியே எழுதக்கூடாது. உள்ள 8m கியூப் மைனஸ் 27n கியூப் த ஹோல் கியூப்னு போடக்கூடாது. போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக இருக்கும். ஸோ இதோட கியூப் ரூட்டோ ஸ்கொயர் ரூட்டோ இது இங்கே கொடுத்துருக்கிறது ஸ்கொயரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோ இல்லை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா ஸ்கொயர். இல்லை இந்த மாதிரி கியூப் ஓடுது அப்படின்னாக்கா கியூப் ரூட். ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ கண்டுபிடிக்கணும். அதுதான் ஏவும் பியும். அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிங்கனாக்கா ஆன்சர் வந்துடும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் உங்களுக்கு, அதனால் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும். யூஸ்வலாக இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னாக்கா இதை பாருங்கள், இந்த நம்பரை பாருங்கள். முதல்ல இந்த கோஎஃபிஷியண்ட்டை பாருங்கள். 8னாக்கா அது எதோட ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ. இது முதல்ல ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரா இல்லை ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபா, இது ஸ்கொயர் எக்ஸ்பிரஷனா கியூப் எக்ஸ்பிரஷனான்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஸ்கொயர்னாக்கா இங்கே கோஎஃபிஷியன்ட் எதோட ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கியூபுனாக்கா கோஎஃபிஷியன்ட் எதோட கியூப்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாலே நேராக நீங்கள் இந்த ஆன்சரை எழுதிடலாம் குயிக்காக. பழக பழக இது வந்துடும். புரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்ணலாம். புரியலனாக்கா திருப்பி ஒரு 2-3 தரம் இந்த வீடியோவை கேளுங்க. ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் த ஹோல் ஸ்கொயர், அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது எதை பாரு இருக்குது? இந்த ஐடென்டிட்டி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். 97 ஸ்கொயர். 97 ஸ்கொயர்ன்றது எப்படி எழுதலாம்? 100 - 3 அப்படின்னு வரலாம். அப்போது
this becomes 100 minus 3 the whole square. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பியும் 100 minus 3 ஸ்கொயர்னு எழுதாதீங்க. 100 minus 3 the whole square. அப்போனா இது எது மாதிரி இருக்கு? a minus b the whole square மாதிரி இருக்கு. ஸோ அப்போது அதை யூஸ் பண்ணோம். 104 cube. 104 cube எப்படி எழுதலாம்? 100 plus 4 the whole cube. அப்போனாக்கா அது a plus b the whole cube அப்படிங்கிற ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு. 12 times 14. இது எப்படி எழுதலாம்? 12 வந்து 10 plus 2 எழுதலாமா? 14 10 plus 4 எழுதலாமா? அப்போ this looks like x plus a times x plus b. அதாவது 10 plus 2 times 10 plus 4 ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு. அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க. 21 times 24 times 26. இது x plus a times x plus b times x plus c. அதாவது x வந்து நீங்கள் 20ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது என்ன ஆகும்? 20 plus 1 times 20 plus 4 times 20 plus 6 அந்த மாதிரி ஆகிடுமா அது பார்க்குறதுக்கு? அப்போது இந்த ஐடென்டிட்டியோட ஃபார்முலாவை போட்டு சால்வ் பண்ணிங்கனாக்கா ஆன்சர் வரும். சாரி, இங்கே ஆன்சர்லாம் முதல்ல தெரியுது உங்களுக்கு. ஸோ ஆன்சரை பார்க்காம முதல்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். Keep trying, practice more, you will get it. All the best.